يأتي يوم القيامة شفيعا لأصحابه رواه مسلم عن أبي أمامة الباهلي رضي الله عنه. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல் குர்ஆனை ஓதி வாருங்கள், மறுமை நாளில் அது அதை ஓதியவர்களுக்கு சிபாரிசு செய்யும். நூல் முஸ்லிம். அறிவிப்பவர் அபு உமாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு. அடுத்ததாக வழங்கப்பட்டிருக்கும் துஆ, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் முன்கராத்தில் அஹ்லாகி வல் அஹ்வாஇ வல் அஅமாலி வல் அத்வா. யா அல்லாஹ், தீய குணங்கள், தீய செயல்கள், தீய ஆசைகள் மற்றும் கொடிய நோய்களை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று சொல்லக்கூடிய இந்த துஆ. எனவே வழங்கப்பட்டிருக்கின்ற ஹதீஸ் ஒரு முக்கியமான ஹதீஸாக இருக்கின்றது. இக்ராஉல் குர்ஆன, நீங்கள் குர்ஆனை ஓதி வாருங்கள், அது மறுமை நாளில் அதை ஓதியவர்களுக்கு சிபாரிசு செய்யும். எனவே எங்களுடைய பொன்னான நேரங்கள் அதிகம் வீணாகி கொண்டிருக்கின்றன. எனவே எங்களுடைய நேரங்களை அல் குர்ஆனை ஓதுவதில், அதை மனனம் செய்வதில், அதை படிப்பதில் நாங்கள் செலவழிப்போமாக இருந்தால் அந்த அல் குர்ஆன் எங்களுக்கு மறுமை நாளிலே சிபாரிசு செய்யக்கூடியதாக வருகின்றது. எனவே அல் குர்ஆனை ஓதுவதற்குரிய அதிகமான சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த சிறப்புகளில் இந்த ஹதீஸும் ஒன்றாக இருக்கின்றது. எனவே அல் குர்ஆனை நாங்கள் ஓதுவது, பிள்ளைகளுக்கு ஓத வைப்பதற்கு இந்த ஹதீஸை கற்றதன் மூலமாக நாங்கள் ஒரு பாடம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக வழங்கப்பட்டிருக்கின்ற துஆ, கொடிய குணங்கள், கொடிய நோய்கள், அதே போன்று செயற்பாடுகள், தீய ஆசைகள், இந்த விடயங்களை விட்டும் நாங்கள் அதிகம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாக்க வேண்டும், பாதுகாப்பு தேட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு சிறந்த துஆவாக இருக்கின்றது. இதனை நாங்கள் மனனம் செய்து எங்களுடைய துஆக்கள் நாங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளுக்கும் அதை மனனம் செய்து அதை செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.